சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 3/4/2026 வெள்ளிக்கிழமை, பங்குனி மாதம் 20ஆம் நாள். பிரதமை திதி காலை 8:43 வரை, அதன் பிறகு துவிதியை திதி. சித்திரை நட்சத்திரம் இன்று இரவு 7:25 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக திருவாதிரை, சுவாதி, சதயம் ஆகிய ராகுவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள நல்ல அறிமுகங்கள், திருப்புமுனையான நற்சம்பவங்கள், நல்ல பொருட்சேர்க்கை போன்றவைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய செயல்பாடுகளை செய்து அதன் மூலமாக முன்னேற்றங்களையும் பொருள் வரவுகளையும் அடையக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு சந்திரன் 7ஆம் இடத்துல பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மனசு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும், உடல்நிலைமையெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். கடன் சம்மந்தப்பட்ட கவலைகள், அது சம்மந்தப்பட்ட கவலைகள், வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்கே, வெளியில் இவ்வளோ பிரச்சனை இருக்கே, தொழிலில் இவ்வளோ பிரச்சனை இருக்கே, எல்லாம் இருக்கட்டுங்க, எதையும் சமாளிக்க முடியுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அளவிற்கு நல்ல தைரியம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இளைய பருவத்தினருக்கு நல்ல அறிமுகங்கள், இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் காதல் கல்யாணத்தில் முடிகிறது. காதலுக்கு சம்மதம் கொடுக்காத பெற்றோர்கள் இன்றைக்கு யோசித்து பார்த்து ஏதோ சின்னவங்க ஆசைப்படுறாங்க, சேர்த்து வச்சா தான் என்ன அப்படின்ட்டு ஒரு மறுபரிசீலனை சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி பெரியவர்கள் தங்களுடைய முன்பு மறுத்த கருத்தை திருப்ப அப்படியே பரிசீலனை செய்யக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் பிடிப்புகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். நண்பர்களுக்காக சில பேர் போய் உதவுவீங்க. ஒரு நண்பர் ஒரு இக்கட்டில் இருக்கிறாரு, அவருக்கு போய் இந்த ஹெல்ப்பை பண்ணணுன்ற மாதிரியாக சிலருக்கு நட்புகளின் மேலான நல்லவைகள் நடக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு பெரும்பகுதி யோகமாக இருக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் பௌர்ணமி சந்திரன் அருமையாக இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. வேலை மாற்றங்கள் நடக்கும், வேலையில் சம்பள உயர்வு அல்லது ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு, அதற்கான அடையாளங்கள் தெரியக்கூடிய அமைப்புன்னு பெரிய அளவில் நன்மைகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு தூர இடங்களில் பயணங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. வடமேற்கு திசை நோக்கிய பயணங்கள், அதன் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. கடனை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு கடனை அடைப்பதற்கான சோர்ஸ், இந்த வருஷமே இந்த கடனை அடைச்சிடலாம், உடனே அடைக்க முடியலன்னா கூட ஒரு வருஷம் 2 வருஷத்தில் பகுதியாக அடைத்து விடலாம் என்கின்ற மாதிரியாக அதற்கேற்றாற் போல பணவரவு, அதற்கேற்றாற் போல தொழில் முன்னேற்றம், புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய தன்மைகள். வேலையே போயிட்டாலும் இப்போல்லாம் ரிஷபராசிக்காரங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இப்போ நல்ல டைமாக நடந்துக்கிட்டு இருக்கு. வேலை போனாலும் தொழிலை ஆரம்பித்து அந்த தொழிலில் ஸ்டாண்டர்டாக கால் ஊண்டக்கூடிய தன்மைகள்லாம் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு வரும். எதிலும் ஒரு கூடுதல் நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஒரு 50-60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு நல்ல மருத்துவம் சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கி ஒரு பெரிய தெளிவுகள் கிடைக்கும். ஆப்ரேஷன் பண்ணலாமா அல்லது வைத்தியத்திலே குணப்படுத்திடலாமா, மருந்து இல்லாமலே குணப்படுத்தலாமா, இந்த மாதிரியான இதில் போகலாமா அதில் போகலாமான்ற மாதிரியாக குழப்பங்கள் இருந்தவர்களுக்கு சரியான மருத்துவ உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மிதனராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தில் பௌர்ணமி சந்திரன் இருப்பது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு அமைப்பு. பெரிய அளவில் இன்றைக்கு மாற்றங்களை நீங்களே உணரக்கூடிய அமைப்புகள் உண்டு. குழந்தைகளால் இன்றைக்கி சந்தோஷம் இருக்கும். இந்த குழந்தை இதை படிக்குதா, அதை படிக்குதா, இதை படிக்குமா, அதை படிக்குமான்ற ஒரு டவுட்டெல்லாம் விலகி குழந்தைகளை நல்ல காலேஜில் சேர்க்க முடியும், நல்ல ஸ்கூலில் சேர்க்க முடியும், குழந்தைகள் இனிமேல் நல்லா இருப்பாங்கன்ற மாதிரியாக பெற்ற குழந்தைகளின் மீது நம்பிக்கையும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைய பருவத்தினருக்கு தெளிவுகள் கிடைக்கும். எதை படிக்கலாம், ஏது படிக்கலாம், கவர்மெண்ட் வேலையிலேயே போகலாமா, பெரும்பாலானவருக்கு இன்றைக்கி கவர்மெண்ட் வேலையில் கொஞ்சம் ஆசை வரும். யூபிஎஸ்சி எழுதலாம், ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகலாமா, ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகலாமா, ஐஆர்எஸ் ஆஃபீஸர் ஆகலாமான்ற மாதிரியாக இந்திய ஆட்சி பணி அமைப்புகளின் மீது இளைய பருவத்தினருக்கு ஆர்வங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு வாழ்க்கை லட்சியம் என்னன்றது அப்படியே புலப்படக்கூடிய தன்மை. 40-50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அதிர்ஷ்டமே செயல்படலைங்க. ஒரு 5 வருஷமாக
எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. 2020 கொரோனாக்கு முன்னாடிலாம் நல்லா தான் இருந்தேன், கொரோனாவிலேருந்து அப்படியே டல் ஆகிட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே கவலைப்படாதீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் செயல்படும். நீங்கள் மறுபடியும் நன்றாக மேல்நிலைக்கு வருவீர்கள் என்பதற்கான அச்சாரமாக சில சம்பவங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் இன்றைக்கு 4ஆம் இடத்தில் பௌர்ணமி சந்திரனாக இருக்கக்கூடிய தாய் என்கின்ற தெய்வத்திடமிருந்து ஆதரவு, அனுமதி போன்றவைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே நடக்குங்க. பெரிய அளவில் அம்மா சம்மதம் கொடுக்காமல் இருந்த நிலைமை, அல்லது அம்மா இதை செய்யவே முடியாதவனால நீ பாட்டில் வேலையை பாரு, நான் ஒரு அனுபவம் உள்ளவங்க, நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்டுக்கிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்திற்கு தடை போட்டு இருக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான தடை விஷயங்களை நீக்கணும்னு நினச்சிங்கன்னா இளைய பருவத்தினர் இன்றைக்கி போய் அம்மாக்கிட்ட கேட்கும்போது டக்குன்னு ஏதாவது ஒரு விஷயத்தில் மனசு மாறி, என்ன இருந்தாலும் தாய் என்பவள் தன்னுடைய குழந்தைகளுக்காகவே வாழக்கூடியவர் தானே, அந்த அமைப்பின் அடிப்படையில் இன்றைக்கு அம்மாகிட்டமிருந்து சாதகமான பதில்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சில பேருக்கு வாகன பிராப்திகள் உண்டு. இன்றைக்கி புதிய வாகனம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, பழைய வாகனத்தை மாற்றிட்டு வேறு வண்டி வாங்கிடலாம் அப்படின்ற அமைப்பு, கார் வாங்கிடலாமான ஒரு யோசனையிலே இருக்கிறவங்க, யோசனையில் மட்டும்தான் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு திடமான முடிவு ஏற்படும். பக்கத்து வீட்டுக்காரங்க வச்சுருக்கிறாங்க, எதிர் வீட்டுக்காரங்க வச்சுருக்கிறாங்க, நம்ம வாங்குறதுக்கு என்ன, பேசாது 2 வீலர் அப்படியே ஓரம் கட்டிட்டு கார் வாங்கிடுவோன்ற மாதிரியாக புதிய வாகனம் வாங்குவதற்கான அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய நல்ல நாளுங்க கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பெரிய முன்னேற்றங்கள் இன்றைக்கு உண்டு. நல்லவர்களுடைய அனுகிரகம் இன்றைக்கி கிடைக்கக்கூடிய அமைப்போல் இன்றைக்கி கண்டிப்பாக உண்டு. போட்டியில் இன்றைக்கி ஜெயிப்பீங்க. 3ஆம் இடத்துல பௌர்ணமி சந்திரன் இருந்தாலே போட்டி தானே தேடி வரக்கூடிய அமைப்பு. நீங்கள் சும்மா இருந்தால் கூட ஒரு எதிர்ப்பு கிளம்பி, ஒரு போட்டி கிளம்பி, அந்த போட்டியில் இவர் எதுக்கடா நம்ம அந்த போட்டிக்கு வர சொன்னோன்ற மாதிரி மற்றவர்கள் மனசு நோகக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு சிம்மத்திற்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. உங்களை விட ஒரு அதிகாரம் படைத்தவர், உங்களை விட ஒரு பணம் படைத்தவர் போன்ற ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் இவரிடம் கொஞ்சம் நட்பு நமக்கு கிடைக்காதான்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரியான ஆட்கள் இன்றைக்கி அறிமுகம் ஆகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. சிம்மராசிக்காரர்களுக்கு வெகு நாட்களாக மனதை போட்டு உறுத்தி கொண்டிருந்த ஒரு விஷயம் இன்றைக்கி டக்குன்னு அப்படியே விலகக்கூடிய அமைப்போல் உண்டு. இன்னொன்று, உங்களுடைய ஆளுமை தன்மையை மற்றவர்கள் அப்படியே மதித்து பாராட்டப்படக்கூடிய அமைப்போல் இன்றைக்கி உண்டு. நம்பி வந்தவரை இவர் விட்டுற மாட்டார்ப்பா, இவருடைய குணமே அதுதான்ப்பா, கொஞ்சம் சத்தம் போடுவார், திட்டுவார், உரிமையோடு கண்டிப்பார், கோபிப்பார், ஆனால் அடைக்கலம் என்று வந்தவரை, நம்பி வந்தவரை ஆதரிப்பார் என்ற உங்களுடைய உயர்ந்த குணத்தை நீங்கள் வெளிப்படுத்துகிற நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு சொல் பலிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். கடன் சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கி ஒரு தெளிவாகவே நடந்துக்குவீங்க. இன்றைக்கி வாப்பா, நான் இந்த நாளில் உனக்கு கொடுத்துட்றேன், 10 நாள் டைம், 15 நாள் டைம், அல்லது ஒரே வாரம் தான், இதை இப்படி உனக்கு முடிச்சு கொடுத்துருவேன்ற மாதிரியாக கன்னிராசிக்காரர்களுக்கு இழுத்து கொண்டே இருந்த ஒரு பிரச்சனையை இன்றைக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்து அந்த பிரச்சனையை அப்படியே முடித்து விடக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைஞர்கள்லாம் பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கின்ற நாளாகவும் கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போது இருக்கும். பணம் சார்ந்த வழிகள், எங்கிருந்து பணம் வரும், எப்படி பணம் வரும், வேலை பார்த்தா பணம் வருமா, தொழில் பண்ணால் பணம் வருமா, அல்லது அப்பா அம்மா செஞ்ச தொழிலே செய்யலாமா, இது நமக்கு ஏற்றதா, அது நமக்கு ஏற்றதா, எந்த தொழில் நல்லது, ஒன்றுக்கு மாமா ஒன்று சொல்கிறாரு, அப்பா ஒன்று சொல்கிறாரு, அத்தை ஒன்று சொல்கிறாங்க, அம்மா ஒன்று சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு குடும்ப உறுப்பினர்களையே நம்மளை குழப்பி விடக்கூடிய அமைப்புகள் இருக்கே என்கின்ற குழம்பி தவித்த அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கன்னிராசிக்கார பெண்களுக்கு, கன்னிகளுக்கு இன்றைக்கு ஏதேனும் ஒரு நிலையில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்போல் உண்டு. இவரை திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு வாழ்க்கை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குங்க கன்னிக்கு இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே 3 சுபர்கள் கூடக்கூடிய இன்றைக்கும் நாளைக்கும் எல்லா விதத்திலும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க.
இன்றைக்கு பாருங்கள், ராசியில் பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இருக்கிறாரு, அவரை குருவும் பார்க்குறாரு, அவரை சுக்கிரனும் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு மிகப்பெரிய நல்ல மேலான தன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டுங்க. மனசு ஒரு தெளிவாகவே இருக்கும். இதை செய்யலாமா அதை செய்யலாமான்ற ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கும். ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு 4 பேர் கூடக்கூடிய இடத்துக்கு போகிறீங்க, ஒரு இன்டர்வியூக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தான் இன்றைக்கி சக்ஸஸ். இன்றைக்காக இருக்கட்டும், நாளைக்காக இருக்கட்டும், இந்த நாளும் அடுத்த நாளும் உங்களுக்கு எதிலும் ஒரு நிறைவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஒரு போட்டிகளில் வெற்றி, ஒரு இடத்திற்கு போகும்போது உங்களுடைய திறமைகளை நிரூபிக்கக்கூடிய அளவிற்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, தானே நல்ல சந்தர்ப்பங்கள் உருவாகக்கூடிய தன்மை என துலாம் ராசிக்காரர்களுக்கு வெற்றி நிச்சயமாக இருக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சிலருக்கு பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் தானே மனசுக்குள்ளே வரும். ரொம்ப நாளாக அந்த பிரச்சனை இருக்குது, இது என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்ற மாதிரி இன்றைக்கு எதை தீர்த்து வைக்க வேண்டும் என்கின்ற முயற்சியில் இறங்குகிறீர்களோ அதை தீர்த்து விட்டுத்தான் வெளியே வரக்கூடிய அருமையான நாளுங்க துளாராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடம் விரயஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய பயணத்தை குறிக்கக்கூடிய பாவகத்தில் இன்றைக்கு 12ஆம் இடத்துல பௌர்ணமி சந்திரன் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. உண்மையிலே 12ஆம் இடம் சுபத்துவத்தை அடைஞ்சால் நிறைய செலவுகள் வரும், அதே நேரத்தில் நல்ல பொருள் சேர்க்கையும் வரும். இன்றைக்கு 3 சுபர்கள் 12ஆம் இடத்தை தொடர்பு கொண்டு இருப்பதால் இதை வாங்கணும் அதை வாங்கணும், இதை வாங்கி இவருக்கு தரணும், அதை வாங்கி அவருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக பிளான் மட்டும் போட்டு வச்சுருந்து கனவு மட்டும் கண்டு கொண்டிருந்த ஒரு விஷயத்தில் இன்றைக்கு நீங்கள் வாங்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு தகுதிகள் உண்டாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வீடாக இருக்கட்டும், வீட்டு பொருளாக இருக்கட்டும், மனைவிக்கு ஒரு ப்ரெசன்டேஷனாக இருக்கட்டும், கணவனுக்கு ஒரு அன்பளிப்பாக கொடுக்கக்கூடியதாக இருக்கட்டும், அல்லது காதலன் காதலி உறவில் இவருக்கு இதை செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் இதை வாங்க முடியாதா என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்களுக்கு அதை வாங்கி கொடுக்கக்கூடிய அளவிற்கு பொருள் வரவுகள் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவும், சிலருக்கு வடக்கு திசை பயணங்களின் மூலமாக முன்னேற்ற செய்திகள் வரக்கூடிய யோக நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் இன்றைக்கு பௌர்ணமிக்கு அருகே இருக்கக்கூடிய அற்புத சந்திரன் அமர்ந்திருக்கிறார். கூடவே அவரை குருவும் பார்க்குறார். எதிலும் வெற்றி, எதிலும் லாபம், நிறைந்த சந்தோஷம், பிள்ளைகளால் ஏதாவது ஒரு ஆதரவான ஒரு விஷயம், இது வரைக்கும் சம்பாதிக்கவே இல்லாத பிள்ளைக்கு சம்பாத்தியம் வரப்போகுதுன்ற ஒரு தன்னம்பிக்கை, ஒரு தைரியம், வேலைக்கு போகாத குழந்தைகளுக்கு அதற்கேற்றாற் போல் ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, பிள்ளைகளுடைய குறிப்பாக பெண் பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையில் இந்த குறை இருக்குது அந்த குறை இருக்குது, அல்லது அவங்களுக்கே கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, நம்ம தான் இன்னும் பிள்ளைங்களை பார்த்து கொள்ள வேண்டியிருக்கிறது என்கின்ற மாதிரியாக குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் குழப்பத்தில் இருப்பவர்களுக்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாள். அதை போலவே பெண் சகோதரிகள், அக்கால் தங்கைகள் உறவு இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக பிரமாதமாக நல்லா இருக்கும். அக்கா விரும்பி கேட்குற ஒரு பொருளை அப்படியே நல்ல விதமாக செஞ்சு கொடுப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு சகோதரிகள் ஆதரவாக இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. வியாபார பெருமக்களுக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, எதை விற்கலாம் எதை விற்கக்கூடாது, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்கின்ற மாதிரியாக சில தெளிவுகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாளுங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு தொழில் முன்னேற்றம் அடையாளம் காட்டப்படக்கூடிய யோக நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. பெரிய லெவலில் இன்றைக்கு முன்னேற்றங்கள் இருக்கும். இதை செய்யலாம் அதை செய்யலாம், வேலையை விட்டுறலாமா, தாராளமாக வேலையை விடலாம், வேலை போகிற மாதிரி நிலைமை இருக்கா, கவலையப்படாதீங்க, வேலையே போனாலும் சரி, இனிமேல் தான் நீங்கள் டெவலப் ஆக போகிறீங்க. இன்றைக்கு நடக்கக்கூடிய நாளைக்கு நடக்கக்கூடிய வேலை தொழில் வியாபாரம் சார்ந்த ஒரு விஷயங்களில் சாதகமற்றதாக ஐயோ இந்த மாதிரி நடந்துருச்சே என்ன பண்ணுறது அப்படின்னு மாதிரி நினச்சிங்கன்னா அது இன்னொரு நல்லதற்கான அடிப்படையாக இருக்கணும். நீங்கள் ஒரு பெரிய கோடீஸ்வரர் ஆகணும்னு இருக்குன்னு வைங்க, ஒரு 15,000 ரூபா 20,000 ரூபா வேலையில் இருக்கிறீங்க, அந்த வேலை போயிடுச்சுன்னா டக்குன்னு ஒரு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு முன்னேற்றத்தை காட்டி அந்த தொழிலுக்குள்ளே உள்ளே பூந்து அதிலிருந்து படிப்படியாக பெரிய அளவில் முன்னேறிடுவீங்க இல்லையா? அதனால் இன்றைக்கும் நாளைக்கும் நடக்கக்கூடிய சில மாற்றங்கள் கசப்பாக இருந்தாலும் கூட எதிர்காலத்திற்கு மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல அமைப்புகளை உருவாக்கி தரும் என்பதால் நல்ல விதங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற ஜீவன அமைப்புகளில் இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் 3 சுபர்கள் அப்படியே வலிமையாக தொடர்பு கொள்ளக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு.
ஆன்மீக எண்ணங்கள் இன்றைக்கி பெரிய அளவில் நல்லாயிருக்கும். புனித தரிசனங்கள் கிடைக்கும். சுவாமி என்றைக்கும் நம்மளை கைவிட மாட்டார் என்கின்ற மாதிரியாக பரம்பொருளின் மேல் பாரத்தை தூக்கி போட்டு விட்டாலே போரும், நமக்கு எல்லாம் நன்றதாக நடக்கும் என்கின்ற மாதிரியான ஒரு விட்டேத்தியான மனப்பான்மை ஏற்பட்டாலும் கூட உண்மையிலேயே நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு, குலதெய்வ ஆசீர்வாதம்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு தனித்துவமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 9ஆம் இடத்தோடு இன்றைக்கு 3 சுபர்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய இந்த நாளில் சரியான பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. வயதிற்கேற்றார் போல் குழந்தை பாக்கியம் வேணுமா, வீடு பாக்கியம் வேணுமா, வாகன பாக்கியம் வேணுமா, ஆரோக்கிய பாக்கியம் வேணுமா, தொழில் பாக்கியம் வேணுமா, என்ன உங்களுக்கு தேவையோ அதை இன்றைக்கு கடவுள் அப்படியே கை நிறைய கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மனசில் ஒரு தெளிவான சிந்தனை இருக்கும், சுறுசுறுப்பாக இருப்பீங்க. காலையில் எழுந்திரிச்சதுலேருந்தே இங்கே போகலாமா, அங்கே போகலாமா, இவரை பார்க்கலாமா, அவரை பார்க்கலாமா, இந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம் என்கின்ற மாதிரியாக ஒரு சுறுசுறுப்பும் இயல்பை மீறிய ஒரு ஆர்வமும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள் என்று. ஆனாலும் இன்றைக்கு அவர் முக்கிய சுப தொடர்புகளோடு இருக்கின்ற காரணத்தினால் கஷ்ட நஷ்டங்கள் எதுவுமே இல்லாமல் மாறாக பணவரவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும். மனசில் கொஞ்சம் அப்படி இப்படி ஒரு குழப்பங்கள் இருக்கும். அதனால தான் அந்த குழப்பங்கள் ஏற்படுகின்ற அமைப்பில் தீர்வுகள் உங்களுக்கு சரியாக வராது என்பதற்காகத்தான் இந்த நாட்களில், சந்திராஷ்டம நாட்களில், இந்த 2 நாட்களையும் முடிவுகள் எடுப்பதை தள்ளி வைங்க அப்படின்னு ஜோதிட மூல நூல்கள் சொல்லுகிறது. ஆக வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய வேலை தொழில் அமைப்புகளை புரட்டி போடக்கூடிய முடிவுகள் எதையும் எடுக்க தேவையில்லாத ஒரு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் பண வரவிற்கு இந்த நாள் நல்ல நாளாகவே வரும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த ஒரு எதிர்பாராத பணம் வந்து சேரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கும் நாளைக்கும் மீனராசிக்கார இளைய பருவத்தினர், நடுத்தர வயதினர் எல்லாருக்குமே உண்டு. தொழில் ரீதியாக எந்த ஒரு சிக்கல்களும் வந்துடாது. சந்திராஷ்டமம் பௌர்ணமிக்கு பக்கத்தில் அமைந்து குருவின் பார்வையிலேயும் சுக்கரனுடைய தொடர்பிலும் இருக்கின்ற காரணத்தினால் எதிலும் ஒரு பணவரவுகள் ஈஸியாக வரக்கூடிய அமைப்புகள். அதாவது கஷ்டப்பட்டு இந்த 10 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு இன்றைக்கு சுலபமாக இந்த 10 ரூபாய் வந்தது என்ற மாதிரியான ஒரு இனிய பணவரவுகள் இருக்கக்கூடிய சுப சந்திராஷ்டமமாக அமைந்திருக்கிறது. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு ரத்தின சுருக்கமான ஒரு கேள்வியை ஒருத்தர் கேட்டிருக்கிறார். ஐயா, வெற்றி தோல்வியை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் என்ன? எல்லாருக்குமே வெற்றி கிடைக்குது. இதில் வெற்றி, வாழ்க்கையில் வெற்றி, தொழிலில் வெற்றி, வேலையில் வெற்றி, பணத்தில் வெற்றி, தேர்தலில் வெற்றி, எத்தனையோ வெற்றி இருக்கு இல்லையா? இது தேர்தல் காலம். எல்லாரும் தேர்தல் தோல்வி வெற்றியை பற்றி கொஞ்சம் நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அப்போ அந்த வெற்றி தோல்வியை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்புகளை ஜாதகத்தில் எப்படி கணிக்கிறது? தோல்வி ஏற்படும் போது மனிதனுக்கு ஒரு விதமான மனநிலைமை, வெற்றி ஏற்படும் போது ஒரு விதமான மனநிலைமை. வெற்றி ஏற்படும் போது ஒரு உற்சாகமாக இருக்கக்கூடிய ஒருவர் அந்த வெற்றிக்கு எதிரான தோல்வி அமைப்போல் வரும்போது சற்று மனதுடைந்து போகிறார். அப்போ எந்த பாவகங்கள் இந்த வெற்றி தோல்வியை குறிக்கின்றது அப்படிங்கிறதுல ஜோதிடத்தில் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால், வெற்றியை குறிக்கக்கூடிய மிகப்பெரிய 2 பாவகங்கள் 3, 11ஆம் பாவகங்கள். இந்த இதில் நாங்கள் பாவத் பாவகம்னு சொல்லுவோம். தோல்வியை குறிக்கக்கூடியது 6, 8ஆம் பாவகங்கள். இந்த தோல்வி அமைப்புகளில் பெருந்தோல்வி, கொடுந்தோல்வி, தற்காலிக தோல்வி, நிரந்தர தோல்வி அப்படி இப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த தற்காலிக தோல்வி, நிரந்தர தோல்வியை இந்த 6, 8 அப்படியே பிரித்து காட்டும். ஒரு இடத்துல ஒருத்தர் ஜெயிக்கிறாரு, அதுக்கப்புறம் அவர் தோற்று போகிறாரு, அதுக்கப்புறம் மறுபடியும் அதே இடத்த ஜெயிக்கிறார். இந்த மாதிரியான விஷயங்கள் 6ஆம் பாவகத்தை சார்ந்தது. ஆக 6ஆம் பாவகத்தின் அதிபதி 6ஆம் பாவகம் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய தன்மைகளில் அது எப்படிங்க? அந்த தசாபுக்திகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது 6, 8 பாவக அதிபதிகளுடைய தசைகளோ 6, 8 பாவகங்களோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற கிரகங்கள் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய முக்கியமாக பலன்களை மாற்றக்கூடிய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளின் அடிப்படையில் 6ஆம் இடத்துல 6ஆம் பாவகாதிபதி, 8ஆம் இடத்துல 8ஆம் பாவகாதிபதி, அல்லது இவர்கள் மாறி இருக்கக்கூடிய அமைப்பு, அல்லது யாரேனும் ஒருவர் 6, 8இல் சனி, செவ்வாய், ராகு, அமாவாசை, சந்திரன் ஆகிய இருள் கிரகங்களோடு இணைந்திருக்கின்ற காலகட்டங்களில் ஒருவருக்கு கண்டிப்பாக தோல்வி அமைப்புகள் நிச்சயமாக வந்து விடுகின்றன. இதே நேரத்தில் இந்த 6க்கு 6ஆன 11ஆம் பாவகம், 8க்கு 8ஆன
மூன்றாம் பாவகம், இந்த ரெண்டுமே வெற்றியை குறிக்கக்கூடிய ஒரு பாவகங்கள். 11ஆம் பாவகத்தில் நிச்சய வெற்றிகள் கண்டிப்பாக உண்டு. அப்போ அந்த தோல்விக்கு நேரெதிராக வர்றது வெற்றி தானங்க. அப்போ 6க்கு 6ன்ற போது 11ஆம் இடத்தின் பாவகம் இயங்கும்போது, 11ஆம் பாவகம் சுபத்தன்மையோடு இயங்கும்போது, 11ஆம் பாவகத்தில் ஒரு சுபத்தன்மையோடு ஒரு கிரகங்கள், சுபத்துவமும் பாபத்துவமும் தான் இந்த இடத்துல வெற்றி கிடைக்குமா இது கிடைக்குமா அப்படிங்கிறத எந்த வகையிலையும் துல்லியமாக நமக்கு காட்டக்கூடிய ஒரு உயரிய அமைப்புகள். அப்போ 11ஆம் பாவகத்தில் சனி இருக்கிறாருங்க, செவ்வாயே இருக்கிறாருங்க. அந்த சனியை குரு பார்க்கிறார், குரு சேர்ந்திருக்கிறார். செவ்வாயை குரு பார்க்கிறார், சுக்கிரன் சேர்ந்திருக்கிறார். பௌர்ணமி சந்திரன் பார்க்கிறார். மங்கள யோகத்தில் செவ்வாய் இருக்கிறார் என்ற ஒரு அமைப்பில் அந்த 11ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் இயங்கக்கூடிய தசாபுக்தி அமைப்புகள் நடக்கும்போது ஒருவர் 200% வெற்றி அமைப்புகளை கண்டிப்பாக இது பண்ணுவார். இதில் ஏதாவது ஒரு மாதிரியான விதிவிலக்குகள் இருக்குங்களாங்க? ஜோதிடமே விதிவிலக்கு தானங்க. அஷ்டமச்சனி வருதுங்க, திடீர்னு அஷ்டமச்சனி வரும்போது வெற்றி வாய்ப்பை கொஞ்சம் குறைக்கத்தான் செய்யும். ஆனால் அதே நேரத்தில் அஷ்டமச்சனியில் வெற்றி பெற்றவர்கள் இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்டமச்சனி ஒரு இக்கண்ணாவை வைக்கும். அஷ்டமச்சனியில் பெறக்கூடிய ஒரு வெற்றி நிரந்தரமானது இல்லை என்கின்ற அமைப்பாக வரும். அஷ்டமச்சனியிலையும் அந்த பௌர்ணமிக்கு பக்கத்தில் பிறந்தவர்கள் உண்மையிலேயே ஒரு விதமான வெற்றியை அனுபவிக்கவே செய்வார்கள் என்பது தான் ஒன்று. ஆனால் அதிலும் ஒரு சில சூழ்நிலைகளில் கொஞ்சம் அந்த வெற்றியை தக்க வைத்து கொள்ள முடியாத ஒரு சூழல், வெற்றியால் பலன் கிடைக்காத அமைப்பு என்கின்ற மாதிரியாக ஜோதிடம் பல கிளைகளாக பிரிந்து எதில் வெற்றி எதில் தோல்வி என்பதை அப்படியே நுணுக்கமாக சொல்லி கொண்டிருக்கிறது என்பது தாங்க உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.